ගරු එම් හිස්බුල්ලා මන්ත්‍රීතුමා ගරු එම් හිස්බුල්ලා මන්ත්‍රී ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් පවතිනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, வரவு செலவு திட்ட கணக்கு மீதான இந்த விவாதத்திலே கலந்து மிகவும் சேர்ந்தடைகின்றேன். குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சினை போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு, நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரம் நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளையும் அபிவிருத்தியினுடைய தேவைகளையும் பற்றி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு வருமானமாக இருக்கின்ற ஒரு தொழில் டூரிசம் இண்டஸ்ட்ரி. அந்த உல்லாச டூரிசத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு, உல்லாசை பற்றி பேசுகின்றோம், அதை வளர்த்தெடுப்பதற்கான எந்த ஒரு பணிகளும் பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. குறிப்பாக இன்று இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே மெயின் பிரதான இடமாக இருக்கின்ற ஒரு இடம் கிழக்கு மாகாணம். அருகம்பை பிரதேசம், பொத்துவிலே இருக்கின்ற அருகம்பை பிரதேசம், ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் அங்கு வருகிறார்கள். ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை. அதே போன்று அங்கு இருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட இதுவரையிலே உல்லாச பயணத்துறை அமைச்சு அல்லது டூரிஸ்ட் போர்டு இதுவரையில் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதை கூட வழங்கி வைக்கவில்லை. அதே போன்று கடந்த காலங்களில் சீப்ளேன் டூரிஸ்டை கொண்டு வந்து இறங்குவதற்கான அந்த சீப்ளேன் லேண்டிங் டக் செய்யப்பட்டிருந்தது. அது கடந்த 4-5 ஆண்டுகளாக பழுதடைந்திருக்கிறது. அந்த சீப்ளேன் டக் டேமேஜாக இருப்பதால், அதனை திருத்தி அமைக்காததால், அங்கு சீப்ளேன் வந்து இறங்க முடியாததால் உல்லாச பயணிகள் அங்கு வருவதற்கு பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று இருக்கின்ற இடங்களில் 3 மாடிகளுக்கு மேல் ஹோட்டலை கட்டுவதற்கு கூட இன்னும் யூடி அனுமதி வழங்கவில்லை. காரணம், அங்கு பாதுகாப்புக்காக ஃபயர் பிரிகேட் இல்லை என்ற காரணத்தினால் யூடி அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை. இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளால் அந்த அருகம்பை பிரதேசம் இந்த நாட்டிலே முக்கியமான டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான மையமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த மண்ணிலே அந்த இதை அபிவிருத்தி வேலைகளை செய்யாத காரணத்தினால், அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யாத காரணத்தினால் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். ஆகவே கௌரவ சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த குறைகளை நிவர்த்திப்பதற்கு முயற்சி எடுக்கும் சம்பவத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போன்றுதான் மட்டக்களப்பு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக கெசட் பண்ணப்பட்டிருக்கிற கடந்த ஆட்சி காலத்திலே அதனுடைய ரன்வே உட்பட பார்க்கிங் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கிருக்கின்ற டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் இன்று காலை கூட நான் தொடர்பு கொண்டு கேட்டபோதும் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் போதாமையால் அந்த பட்டிக்லோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே ஃப்ளைட்ஸை கொண்டு வந்து இறக்க முடியாமல் இருக்கிறது, அல்லது அங்கு வருகின்ற பேசஞ்சர்ஸுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னார்கள். ஆகவே அதனை செய்ய முடியுமாக இருந்தால் டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே எவ்வாறு இந்தியாவில் இருந்து நேரடியாக பலாலி ஜெஃப்னா ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் எப்படி பேசஞ்சர்ஸை கொண்டு வந்து டூரிஸ்டை கொண்டு வருகிறார்களோ, அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே பாசிக்குடா, திருகோணமலை, அதே போன்று பொலனறுவை, அதே போன்று பொத்துவில், அருகம்பே, இந்த பிரதேசங்களுக்கான டூரிஸ்டை பேசஞ்சர்ஸை நேரடியாகவே பட்டிக்லோ ஏர்போர்ட்டு கொண்டு வர முடியும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த விமான நிலையத்தையும் அதை செய்வதற்காக ஐக்கா ஒரு ரிப்போர்ட் அது சர்டிஃபிகேட்டை பெறுவதற்காக அந்த விமான நிலையத்துக்கு தேவையான டெர்மினல் ஃபெசிலிட்டிஸை மேலதிகமான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் விரும்புகிறோம். அதே போன்று I have 10 minutes, madam. I have given 10 minutes for me. 7 minutes. I have 10 minutes allocated morning. So கௌரவ தவிசாளர் அவர்களே, அதே போன்று புன்னக்குடாவிலே ஒரு முக்கியமான ஒரு பெரிய சுற்றுலாவுக்கு சொந்தமான இடம். ஆகவே அந்த பிரதேசமும்
ஒரு உல்லாச டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் நம்முடைய சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போன்று பாஸ்போர்ட் ගෞරව ඇමතිතුමත් ඉන්නවා මැතිතුමත් ඉන්නවා විශේෂයෙන්ම පාස්පෝර්ට් ඉෂුවිං ඔෆිස් උතුරු පළාත තියෙනවා, කොළඹ තියෙනවා, දකුණ පළාතේ, මධ්‍යම පළාතේ ඔෆිස් තියෙනවා. නමුත් නිගෙනහිර පළාතේ ඒ කාර්යාලයක් නැහැ. එම නිසා නිගෙනහිර පළාත ජනතාව විශේෂයෙන්ම පොළොන්නරුව ඌව පළාත නිගෙනහිර ජනතාව දවස් 3ක් වියදම් කරන්න ඕන කොළඹට එවිලා තමන්ගේ පාස්පෝර්ට් එක ගන්න. ඒ නිසා ගෞරව ඇමතිතුමා ගොඩාක් කාල අපි ඉල්ලීම් කළා තියෙන මේ මඩකලපුව නිගෙනහිර පළාතට මඩකලපුව ප්‍රදේශයේ ඉමිග්‍රේෂන් දෙපාර්තමේන්තුවේ පාස්පෝර්ට් ඔෆිස් එකක් ඇරෙන්න කියලා එමෙතුමාට මේ ජනතාව වෙනුවම ඉල්ලා සිටිනවා පුළුවන් තරම් ඉක්මනින් ඒ පහසුකම් දෙන්න කියලා. ඒ වගේම ට්‍රින්කෝ හාබර් ඔබතුමාට දන්නවා second largest natural harbour in the world. ඒ හාබර් එකේ දෙනටත් foreign tourists එනවා ලොකු ශිප් වලින් එනවා. ඒ නිසා ඒ ටුවරිසම් හාබර් එක ඒ හාබර ටුවරිසම් හාබර් කියලා එක ප්‍රදේශයක ගැසට් කරලා ඒ අවශ්‍ය ටුවරිස්ට්ලා එනවා. නමුත් කිසිම පහසුකම් කිසිම ටර්මිනල් ෆැසිලිටිස් හදලා නැහැ. ඒ නිසා ඒකත් අපිට හදන්න පුළුවන් නම් විශාල වශයෙන් නිගෙනහිර පළාත අපි සංචාර කර්මාන්තයේ අපි සංවර්ධනය කරන්න පුළුවන්. ඒ නිසා ගෞරව ඇමතිතුමා ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න ඉල්ලා සිටිනවා. කාලය අවසන්.